இப்போ உள்ள காலகட்டத்தில நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு நம்ம விசாரிக்கிறப்ப, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பித்ரு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இந்த பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ரு தோஷமோட பரிகாரங்கள் என்ன? இதோட பித்ரு தோஷம் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். பிரம்மச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ரு தோஷத்துல வந்து நெறையா இந்த ஜோதிடர்கள்லாம் வந்து பித்ரு தோஷத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சுவாமிஜி? இந்த முதல்ல நம்ம சாஸ்திரத்துல நம்மளுக்கு 5 வகையான கடன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷி ரிணம், தேவ ரிணம், ரிஷி ரிணம், பித்ரு ரிணம், அப்புறம் பூத ரிணம், அப்படின்னு 5 வகையான ரிணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிணங்கள் என்ன அப்படின்னா, ரிணம் அப்படின்னு சொன்னா கடன்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல முக்கியமானது ஒன்றாக பித்ரு ரிணம் கருதப்பட்டது. ஓகே. இந்த பித்ரு ரிணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பெற்றோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் செய்யறதுக்கு பதிலாக இருக்கும்போதே அவங்களை பார்த்துக்கணும் முதல்ல. ஓகே. அவங்க இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அந்திம கிரமங்கள், கிரியாகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வருஷத்துக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன் இந்த விஷயங்கள் செய்யாம இருக்கும்போது, இந்த அவங்களுக்கு தர்ப்பணாதிகள் கொடுக்காம இருக்கும்போது, அவங்க பேர்ல வந்து தான தர்மங்கள்லாம் செய்யாம இருக்கும்போது, இந்த ரிணமானது உருவாகும். இந்த இந்த ரிணமானது கொடுக்கப்படாதப்போ அதுக்கான பிரதிபலனாக தான் இந்த பித்ருதோஷம் நமக்கு வருது. சரி சுவாமிஜி. இப்ப வந்து பித்ரு தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த பித்ரு தோஷம் ஒரு மனிதனுக்கு வருதுன்னா, அதோட விளைவுகள் என்ன? இந்த பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுது நம்மளை பெற்றெடுத்த இல்லை நம்ம முன்னோர்கள், நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் தான் காரணம். அந்த முன்னோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரிவர செய்ய முடியாதனால உருவாக்குற இந்த பித்ருதோஷத்தினால நிம்மதியின்மை, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி இல்லாய்மை, இது எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில வந்து நிறைய தடைகள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து நிறைய தடைகள், இது எல்லாமே ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து பிரச்சனையிலே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜோதிஷரை பார்ப்போம். அப்பதான் ஜோதிஷர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, நீங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் சரியாக செய்யவில்லை, உங்க பித்ருக்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யவில்லை. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறப்ப நிவர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லாம் கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து இந்த இஃபெக்ட் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம் சுவாமிஜி? இந்த இந்த இஃபெக்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம பித்ருக்களுக்கு திலஹோமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திலஹோமம் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி தர்ப்பணாதிகள், ஓகே. அமாவாசைக்கு தர்ப்பணாதிகள் பண்ணக்கூடியது. அவங்க பேர் சொல்லி பிராணிகளுக்கோ இல்லை மித்தவங்களுக்கோ தானம் செய்து, இது எதுவுமே முடியல, என்கிட்ட காசு இல்லைன்னா நம்ம எப்பயுமே சோறாக்கும். அந்த சோறில் ஒரு 3 உருளை பிடித்து, ஒரு வாழை இலையில எள்ளு சேர்த்து 3 உருளை பிடித்து அதை காக்காக்கு கொடுக்கணும். இது எதுவுமே முடியலையா, அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீணாக போகணும்னு ஒரு காலம் நினைக்க மாட்டாங்க. தார்மீகமாக செய்யக்கூடிய எதுக்குமே அவங்க நம்மளுக்கு துணை நிற்பாங்க. அட்லீஸ்ட் அவங்கள நினச்சி என்னால் செய்ய முடியல, இது செய்யறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே அந்த அவங்களோட ஆசீர்வாதங்கள் நமக்கு. சுவாமிஜி, அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹோமங்களும் பண்ணலாம். ரொம்ப ஏழ்மையான முறையில வந்து இந்த காக்காக்கு சோறு வைக்கிறதோ, இந்த பிராணிகளுக்கு வந்து பிராணிகளுக்கு வந்து சாப்பாடு போடுறதோ அப்படின்னு வந்து நம்ம ஈஸியா நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே. இப்ப ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, திலா ஹோமம். திலா ஹோமம் அப்படின்னா என்ன? ஏன்னா வந்து இதை வந்து நான் ராமேஸ்வரத்துல ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. திலம் அப்படின்னு சொன்னா எள்ளு அப்படின்னு அர்த்தம். பித்ருக்களுக்கு சாப்பாடாக எள்ளு தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா எள்ளு நீரை இறைக்கிறது சொல்லுவாங்க. எள்ளு நீர், இந்த நம்ம தர்ப்பணம் பண்ண போது கூட எள்ளும் தண்ணீரும் சேர்ந்து கலந்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீரை இறைப்போம். ஏன்னா அது பித்ருக்களுக்கான சாப்பாடு அப்படின்றதுனால நம்ம எள்ளு போட்டு தான் பண்ணுவோம். அப்போது இந்த எள்ளு வைத்து
ஒரு பிரத்யேகமான சில மந்திரங்களை கொண்டு அந்த தோஷம் தீரறதுக்காக அவங்கள வந்து ஊர்த்துவகதி அடைய வைக்கிறதுக்காக. ஊர்த்துவகதிகள் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்காக அந்த எள்ளு கொண்டு அவங்களுக்கு வந்து ஹோமம் பண்ணுதல். அதுல வந்து காயத்ரி மந்திரம் வைத்து பண்ணக்கூடிய ஒரு விதானம் இருக்கின்றது. ஆம், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அத்தியாயத்துடைய சில ஸ்லோகங்களை வச்சு சொல்லக்கூடிய ஹோமம் பண்ணக்கூடிய சில விதானங்களும் இதில் இருக்கின்றன. அப்போ இந்த திலஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளு வைத்து காயத்ரி மந்திரமோ அப்படி இல்லைன்னா சில வேத மந்திரங்களையோ இல்லை கீதையிலிருந்து விஸ்வரூப தரிசனமும் வச்சு அந்த ஆத்மா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா ஊர்த்துவகதினா மேலகதி சொர்க்காதிகளுக்கு போகிறதுக்கோ இல்லை நல்ல கதிகளுக்கு போகிறதுக்கோ இதை வந்து செய்வாங்க. அப்போது இதை வந்து நம்ம வீட்டில் இறப்பு ஏற்பட்டாலோ ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை எல்லா வருடங்களுமே இதை வந்து நாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த திலஹோமம் அப்படின்னு செய்யக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களை ஊர்த்துவகதிக்கு அப்படி அனுப்புறனால நம்மளுடைய கடமையை நம்ம சரிவர செய்யும்போது அதற்கான ஆசீர்வாதங்களும் அவங்க முன்னோர்கள்ட்ட இருந்து நம்மள்கிட்ட கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நாம அந்த 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 வழியில அந்த நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை இந்த பித்ருதோஷ நிவர்த்தினால நம்மளால அடைய முடியும். ரொம்ப ஒரு அருமையான விளக்கமா இருந்துச்சு. திலாஹோமம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நான் கேட்குறப்ப வந்து எனக்கு இது என்ன புதுசா இருந்துச்சு. பட் ஆனா அதோட விஷயங்கள் அது எப்படி செய்வாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து எல்லாராலும் செய்ய முடியுமா? யாருக்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ, யாருக்கெல்லாம் பித்ரு தோஷங்கள் இருக்கின்றதோ, பித்ருதோஷம் இல்லாதவர்களும் செய்யலாம். ஏன்னா இது வந்து நம்ம முன்னோர்களை ஊர்த்துவகதிக்கு அழைத்து இந்த ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பித்ருக்களை வந்து ஊர்த்துவகதிக்கு கொண்டு செல்லும். அதே மாதிரி இந்த அகால மரணம் அடைந்தவங்க இருப்பாங்க, ஆக்சிடென்ட்லையோ அவங்களுக்கு இறக்கக்கூடிய வயசில் வாழ்க்கை இன்னும் சரிவர வாழலை, ஆனால் அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்தவர்களுக்கு அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு இந்த திலஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷம். அவர்களை அந்த கதியிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லுதல் அப்படின்னு சொல்றது இந்த இந்த ஹோமங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் லெட்ஸ் சே வந்து ஒருத்தவங்களால அந்த திலா ஹோமம்க்கு வந்து அவங்களால பண்ண முடியலையோ, அவங்களுக்கு வந்து அந்த வசதி குறைவோ, அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இந்த பித்ரு தோஷம் நிவர்த்திக்கு? இந்த பித்ருதோஷ நிவர்த்தி திலஹோமம் வசதி இல்லாதவர்கள், திலஹோமம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி எப்பயுமே வீட்டில் வந்து சோறாக்கும். இந்த சோறில் ஒரு 5 உருண்டையோ 7 உருண்டையோ பிடிச்சு ஒரு வாழை இலையில வச்சு அந்த உருண்டை பிடிக்கும் போது அதில் கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்குங்க. அதை வந்து நாய் வாய்ப்பட முடியாத அளவுக்கு மேலே, அதாவது எங்கே வந்து இந்த குருவிகள் சாப்பிடும் காக்கை சாப்பிடுமோ அங்கே கொண்டு போய் வைத்து பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு அது முடியாது அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு தடவை ஆடி அமாவாசைக்கோ இல்லை தை அமாவாசைக்கோ அவங்க போய் கோயில்களில், இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கோயில்கள்லையும் இடங்கள்லையும் வந்து இந்த பித்ருதோஷ நிவர்த்திக்காக நிறைய இந்த தர்ப்பணாதிகள்லாம் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த தர்ப்பணாதிகள் ரொம்ப நம்ம வந்து சமூகமாக பண்ணுறதுனால, கூட்டமாக பண்ணுறதுனால இது ரொம்ப விலை குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தர்ப்பணாதிகள் பண்ணிக்கலாம். அது எதுவுமே முடியலையா, அமாவாசைக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் சர்க்கரை வாங்குங்க. வாங்கி ஒரு 100 கிராம் சர்க்கரை வாங்கிக்கோங்க. இங்கே இந்த எறும்பு புத்து இருக்கும், அதில் போடுங்க. அந்த எறும்புகள் சாப்பிட்டு அந்த பித்ருக்கள் பேரை சொல்லி அந்த எறும்புகளுக்கு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு இதோட கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது கோசாலைக்கு போங்க. அங்கே அந்த கோசாலைக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க. அது குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து சர்க்கரை கலந்து விடுங்க. இந்த மாதிரி தீவனம் வாங்கி கொடுங்க. இது எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னால் எங்கே குருவிகள் இருக்கோ அந்த இடங்களுக்கு போய் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அரிசி, 100 கிராம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு பொடியோ அரிசி போடுங்க அப்படின்னு சொன்ன எப்படி போடுங்க. இது எதுவுமே என்னால் முடியாது, எனக்கு வந்து காசு இல்லை, நானே சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
அவங்கள வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க. அவங்கள பிரார்த்தனை பண்றதோட, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க. அவங்க எந்த கதியில இருந்தாலும், அவங்க ஊர்த்துவ கதிக்கு போகணும். அவங்க அந்த கதியில இருந்து போணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா, அவங்களோட டிஎன்ஏல தான் நம்ம இருக்கோம். ஆமா. அப்போ அந்த அந்த அதனால அவங்க ஊர்த்துவ கதிக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அந்த பிரார்த்தனை அந்த நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அவங்கள ஊர்த்துவ கதிக்கு கொண்டு போகும். அதோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அப்படி அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது, நமக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களும், நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அதனால தீரும். இன்றைய பதிவுல வந்து நம்ம பித்ரு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதோட விடயங்களோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உங்களுக்கு தந்திருக்கோம். இன்னும் பல பதிவுகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தர்மச்சுடர் சேனலுக்காக நான் தீபன் தரிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.